நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனத ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலம் ஆக்கிக்கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நண்பர்களே, இந்த சனி வக்ரகதி ஆகிறது எவ்வகையில் நம்மளுக்கு சாதகம், ஒன்லி ஃபார் சாதகம் அப்படின்னு மட்டும் நம்ம பேசுவோம். பாதகம் இருக்கட்டும், இருக்கத்தான் செய்யும். துன்பம் இல்லாமல் வெற்றி இல்லை இல்லையா? தோல்வி இல்லாத வெற்றி வெற்றியே அல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ இந்த மிதுன ராசியில் பொதுவாக நம்ம ஒரு ராசிக்கு இந்த சனி பகவான் என்னென்ன பலாபலனை கொடுக்குறார் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இங்கே வரல. மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதியினுடைய அதிபதி குரு பகவான், உத்திரட்டாதியினுடைய அதிபதி சனி பகவான், ரேவதியினுடைய அதிபதி புதன் பகவான். அப்போ 3 கிரக காரகத்துவம் இருக்கு. எப்படி ஒரு பொதுவான ராசிக்கு இந்த சனி காரகத்துவம் இந்த 3 பேருக்கு ஒரே பலனை கொடுக்க முடியும்? சற்று சிந்திக்கணும் இல்லையா? நம்ம இன்னும் ஷார்ப்பாக நம்ம போகணும்னா பாத ரீதியான பரிகாரத்தை நம்ம எடுக்கணும்.
அதுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 60% உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் இந்த வக்கரகதியிலிருந்து மீளுவதற்கும் இப்போ எப்போ சாதகம் எப்போ பாதகம் இதை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய நேயர்கள் நீங்கள் வெற்றியை மட்டுமே தொட வேண்டும். இவர்களுக்கு முதல் 90 நாட்கள் பாதுகாப்பாக இருங்க. அப்போ சனி வக்கரமாகிறதுலேருந்து முதல் 3 மாதம் கவனம் கவனம் கவனம். இப்போ சொத்து சம்பந்த விஷயமா ஒரு 3 மாதம் தள்ளி போடுமே. அப்போ பயணமா, இப்போ தொழில் மாற்றமா, இடமாற்றமா, விற்கிறது வாங்கிறதா, எல்லா விஷயத்தையும் சற்று ஒரு 3 மாதங்கள் அதே இப்போ என்ன நிலையில் இருக்குமோ அப்படியே சராசரியாக பயணிப்போம். இது புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு. அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் எவரிதிங் பி பாசிட்டிவ் இன் யுவர் லைஃப் இந்த சனி உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார். எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாத நிதானம், அடுத்து 2 மாத காலம் உங்களுடைய காலம். இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க இருக்கிறார். மேலும் உங்களுடைய இந்த சனி காரகத்துவம் மைனஸ்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யணும். அவருடைய மைனஸ் நம்மளுக்கு பெருமளவு பாதுகாக்கணும், தாக்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வில்வ மரம் எந்தெந்த ஆலயத்தில் தலை விருட்சமாக இருக்கோ, எந்த ஆலயம் வேணாலும் இருக்கலாம், வில்வ மரம் கொண்ட தலை விருட்சம் கொண்ட ஆலயத்தை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டால் போய் சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களை வாழ்நாள் தீர்வு சருது. ஆமாம், வாழ்நாள் தீர்வு யோகத்தை மட்டுமே எடுக்கிறார். அப்போ எந்த ஆலயத்திற்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா யோகம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை பலமாக்கி கொள்ளுங்க. என்னுடைய நண்பர்கள் வெற்றிகளை மட்டுமே தொட வேண்டும். என்னுடைய கான்சன்ட்ரேஷனே அதுதான். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லட்சியம், என்னுடைய கோலே அதுதான். என்கிட்ட வராவா, என்னுடைய வீடியோ பார்க்குறவா, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவா அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள அடுத்த நிலையை எட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு டவுனில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அவள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து இந்த அம்பாள் கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பாள். நான் வணங்கக்கூடிய உமாதேவி உங்களை பாதுகாப்பாள். ஆமாம், கண்டிப்பாக பாதுகாப்பாள். மிதுன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் யோகம், அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம், கூடுதல் கவனம். நான் சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படிலாம் உங்களை பயமுறுத்தலை, கவனம் வேண்டும். அப்போ முதல் 90 நாட்கள் உங்களுக்கு இந்த வக்கரகதியான சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தர காத்துன்னு இருக்கார். அனைத்து விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பகவானுடைய வக்கரகதியிலிருந்து உங்களை பாதுகாப்பு கவசமாக கொள்ள வன்னி மர தலைவிருட்சம் எந்தெந்த ஆலயம் இருக்கோ அதெல்லாம் சேவார்த்தி பண்ணுங்க சார். பெரிய ரெமடி சார் இது. ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் நீங்கள் கடந்து போகிறத காட்டிலும் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த மரம், இதுக்கெல்லாம் உங்களுடைய சந்ததிக்கே பெரிய தீர்வு கொடுக்கும் சார். என்னுடைய சந்ததியிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமே இல்லை சார். காலமாக எங்களுக்கு இந்த காலம் வியாதி தொடர்ந்துட்டே இருக்கு, தொடர்ச்சியான வியாதியில் இருக்கேன் சார். நான் தீர்க்க முடியாத நோய் இருக்குது சார். எங்களுடைய பரம்பரையில் யாராவது ஒருத்தவன் மென்டல் வழியில் இஷ்யூ ஆயிடுறான் சார். எவ்வளோ ஜாதகங்கள் பார்க்குறோம், எவ்வளோ பேர் சொல்ல கேட்குறோம். ஆமாம், வாழ்க்கையில் வருவதற்கு உண்டான காலம் என்ன சார்? எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? வாழ்நாளில் யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போயிடுறா, அதனுடைய பலாபலனை பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் ரொம்ப கஷ்டப்படுறா. நிறைய பேர் சொல்ல கேட்குறேன், நான் எதுவுமே பண்ணல சார், எறும்புக்கு கூட நான் துன்பம் விளைவிக்கல, இருந்தாலும் இந்த பகவான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளே கொடுக்குறார். எவ்வளோ வார்த்தைகள் நம்ம கேட்குறோம், இந்த காதுகளால் கேட்டுன்னு இருக்கோம். அதனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் வன்னி மர தலைவிருட்சம் உள்ள ஆலயங்களை நீங்கள் சேவார்த்தி பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினைகள் அத்தனையும் தொலைந்து இந்த சனி பகவான் வக்கரகாலம் உங்களுக்கு ஜெயம், 100% ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கரகதியானது முதல் 90 நாட்கள் பாதுகாப்பு. போராட்டத்தில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் சார், கவனமாக இருக்கணும், கூடுதல் கவனம் வேணும். பெரும் முயற்சிகள் ஈடுபடாதீங்க. திருமணமாக சற்று தள்ளி போடுங்க. 2வது திருமணமாக கால நேரம் ஒரு 3 மாதம் தள்ளி நடக்கும் அப்படின்ற ஒரு பிரதேசத்துக்கு வாங்க. அப்போ பெரிய நிலம் வாங்கலான்னு, பில்டிங் கட்டலான்னு நினச்சிட்டு இருக்கேன். எவரிதிங் பி 3 months ஆஃப்டர் கொஞ்சம் நெகட்டிவ் பண்ணு. இல்லை சார், என்னுடைய காலம் இதை நான் இப்போ முடிச்சாக்கணும், ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கேன், இதுதான் என்னுடைய நேரம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 90 நாட்களுக்குள்ள எந்த நாள் உங்களுடைய வெற்றி நாள் அதை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் செயல்பட்டுக்கோங்க.
ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்ரகதியை உங்களுக்குள்ளாதாக்கி கொள்ள தேங்காய் சாதம் தானமாக கொடுங்க. அது எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். இந்த 140 days முதல் 90 நாட்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ சனி வக்கரமான முதல்ல வாரத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது சார் தேங்காய் சாதம் தானம் கொடுத்துட்டே வாங்க. வீக்லி ஒரு தென்னை மரம் தானம் கொடுங்க, அல்லது தென்னை மரம் உங்களால் முடிஞ்சால் நடுங்க சார். ஆமாம் ஆமாம், குலை குலையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய மரம் தென்னை மரம். ஒரு தென்னை பனையால் எவ்வளவு வளம் வருது, எவ்வளவு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சவங்க நம்ம எல்லாம் பலனும் படிச்சுன்னு தான் இருக்கோம். கேரளா ஃபுல்லாக தென்னை மரம் தான். அந்த 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 நாடு எவ்வளவு வளமையாக இருக்குது. கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தென்னை மரத்துக்கு என்ன காரகத்துவம், எதனால் கேரளா மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்குது, வருமானத்தில் பெருசாக இருக்குது, படிப்பில் மிக வசதியாக இருக்குது, இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண. அதுக்காக தமிழ்நாடு படிப்பில் டவுன் நான் சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு ப்ளஸ் அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் இருக்குது. அது எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சு நம்ம அந்த காரகத்துவத்தை உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். மிதுனத்தில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் பாதுகாப்பு, அதுக்கு பிறகு வரக்கூடிய 50 நாட்கள் யோகம். ஆமாம், மேலும் யோகத்தை சேர்ந்து கொள்ள தேங்காய் சாதம் தானம் கொடுங்க, தென்னை மரம் நடுங்கள். என்னுடைய நேயர்கள், என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நான் ரொம்ப வளவளன்னு பேசலை, கருத்துக்கள்லாம் ரொம்ப சொல்லலை, ஈஸியாக ரெமெடி தான் சொல்லியிருக்கேன். இதை செய்யுங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். உங்களுடைய 6ஆம் லெவல் பெருசாகும். உங்களுடைய திங்கிங் பாசிட்டிவாக வரும். உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றி அடையணும். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாக கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக வசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது? உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேயர்களுக்கு கிடைக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, ஆமாம், இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.